ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். அபி வீட்டுக்கு வந்தோடனே அணுக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. ராகவ் தான் என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போனார் அப்படின்னுட்டு. உடனே அணு பயங்கரமாக பிரமிக்கிறாங்க. பரவாயில்லையே, உன்னை இவ்வளோ தூரம் வீடு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாரா அப்படின்னுட்டு. உடனே அபி இருந்துட்டு, அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவருக்குள்ளே இவ்வளோ நல்ல மனசு இருக்குது, நான் கூட பயங்கர டெரர் பார்ட்டின்னு நினச்சேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிட்டு தூங்கி போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, காலையில் அபி லேட்டாக எந்திரிக்கிறாங்க. அவங்க எந்திரிக்கவே முடியலை. வீட்டில் அவங்க அப்பா அம்மாலாம் எழுப்பி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம், என்னடி உனக்கு உடம்புக்கு முடியலையா, வேணா ரெஸ்ட் எடு, இன்னைக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இல்லைம்மா, பாட்டி பாவம், அவங்க எனக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, நான் இல்லைன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம், எப்படியாவது நீ கிளம்பி நான் போயே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, என்ன அபியை காணோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்த மாதிரி தான் அப்படின்னு ராகவ் சொல்கிறாங்க. எல்லாருமே, ஏன் அவள் வரமாட்டேன்னு ஏன் சொல்கிற அப்படின்னு. இல்லை அவள் வந்துடுவாங்க, எப்படியும் வரணும், இல்லை வந்த மாதிரின்னு சொல்ல போனேன் அப்படின்னு ராகவ் சமாளிக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் நடக்க விட்டார் இல்லையா, அதனால அப்படி நினச்சி சொல்லலாம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கையில பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நிற்கிறாங்க அபி. இந்த அபி வந்துட்டாளே அப்படின்னு சொல்லி ஆர்வமாக எல்லாரும் கூப்பிட்றாங்க. பரவாயில்லையே, வந்துட்டா போல இருக்கே அப்படின்னு ராகவ் நினைக்கிறாங்க. அடுத்து எல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. பாட்டிக்கிட்ட விசேஷமாக கவனிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கிளம்புறாங்க ராகவ். வெளியில் சீக்கிரம் மீட்டிங் இருக்குது, போகணும் அப்படின்னு நினச்சிட்டு கிளம்ப போகிறாங்க. அபி செம்ம டென்ஷனில் இருக்காங்க. என்ன நீ நேற்று நடக்க விட்டுட்டு இப்போ நீங்கள் மட்டும் டென்ஷன் இல்லாமல் போகிறீங்களா, இருங்க நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, காரில் இருக்க பின்னாடி என்ஜினில் இருக்கிற ஓட்டையில் நல்லா கர்ச்சீப்பை வச்சு அடைச்சி விட்டுறாங்க. காரில் ஏறி உட்கார்றாரு. கிளம்புங்க பார்ப்போம் அப்படின்னு அபி பார்த்துட்டே இருக்காங்க. ராகவ் என்ன பண்ணுறாங்க, காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்டார்ட் ஆகவே இல்லை. அவரும் எவ்வளோ முக்கி தக்கி பார்க்குறாங்க, முடியலை. நேற்று வேணும்னே நடிச்சிங்கல்ல, இப்போ அனுபவி மாவனே அனுபவி அப்படிங்கிற மாதிரி நல்லா அங்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஆகாஷ் வர்றாங்க. என்னென்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க ராகவ்கிட்ட. ராகவ் உடனே, இங்கே மாதிரி வண்டி எடுக்க மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிறாங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு அவரும் ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் 1000 பேர் ட்ரை பண்ணாலும் வாய்ப்பில்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க அபி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என்னன்னு தெரியலையே, சரி மெக்கானிக் கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்போதைக்கு அங்கே வர்றாங்க அபி. என்ன மீட்டிங் போன மாதிரி தானா, போக முடியாது அப்படிங்கிறாங்க அபி. என்ன, நான் மீட்டிங் போகணுன்னு அவசியம் இல்லை, மீட்டிங்கே என்ன தேடி வரும் பார்க்குறியா அப்படிங்கிறாங்க. என்ன இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. கொஞ்ச நேரத்தில் இங்கே மீட்டிங் நடக்கும், போதுமா, நீ நினச்சதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இவருக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி அபி பேசிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இங்கே முரளி என்ன பண்ணுறாங்க, செம்ம காண்டில் இருக்காங்க. அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி அப்படியே டென்ஷனில் இருக்காங்க. அதை விட அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் போட்டு அடிக்கிறாரு, போட்டு சட்டையை பிடிச்சி உடைக்கிறாரு. ஏன்னா அபியை மறந்துறேன் அப்படிங்கிறாங்க. முடியவே முடியாதுடா, அபியை மறந்தேன்னா நான் செத்ததுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அபி அந்த வீட்டுக்கு வந்துட்டு இருந்தானா நான் அந்த வீட்டுக்கு போகவே முடியாதே, இந்த லூசு அஞ்சலியை கல்யாணம் பண்ணிட்டு நான் சித்திரவதைப்பட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டென்ஷனாக இருக்காரு. அதை விட கொடுமை என்னென்னா, அபி மேலே அபி கையை தாங்க தொட்டார் சாம்பார் ஊத்தையில், அதை தொட்டதை ரசித்து பார்க்குறாங்க. ஏன் இப்படி இந்த மாதிரி போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் யார்கிட்ட பேசுறது, வீட்டில் யார்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பேசி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அபிகிட்டே பேசணுன்னு அபியை பார்த்து பேசுகிறாங்க. அந்த வீட்டுக்கு ஏங்க நீங்கள் போகிறீங்க, வேணாங்க அப்படின்னுட்டு. இங்கே பாருங்க முரளி சார், நான் சொல்லிட்டேன்ல, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, சரியாகிற வரைக்கும் நான் அங்கே தான் போவேன், இப்போ அவங்களுக்கு முடியலன்னு தானே நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் கடை வைக்கணும்னு சொன்னது என்னாச்சு அப்படின்னுக்கிறாரு முரளி. கடை வைப்போம், அதுக்கு என்ன இருக்குது, ஒரு உயிர் இல்லையா அங்கே கஷ்டப்பட்டுருக்கு, என்னால் ஆனது, அதனால தான் அப்படிங்கிறாங்க. நான் கண்டிப்பாக கடை வைப்பேன் அப்படிங்கிறாங்க. நான் உங்களை கடை வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேங்கிறாங்க. பரவாயில்ல, தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மறுத்துக்கிட்டே இருக்காங்க. அபி இப்படி பேச பேச செம்ம காண்டாகிறாங்க முரளி. என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இவ ஏன் அங்கேயே போகிறாளே, எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு பைத்தியம் பிடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.